இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அப்படியே இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக வேத புஸ்தகத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அவன் விதைக்கும் பொழுது ஒரு சில விதைகள் வழியருகையும், ஒரு சில விதைகள் கற்பாறையின் மேலேயும், ஒரு சில விதைகள் முட்கள் நடுவிலையும் விழப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த விதையானது எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த விதை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வளருகிறது? ஒருவேளை மனுஷீக பிரகாரமாக வளருகிற வாழ்க்கையானது ஒருவேளை நம்ம வளர்ந்து கொண்டே போகலாம், மாம்சீக பிரகாரமாக நாம் வளர்ந்து கொண்டு போகலாம். ஆனால் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய விதை எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என் அன்பு தேவஜனமே, கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய விதையானது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல இருக்க வேண்டும். மாம்சீக பிரகாரமாக விதைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அது கற்பாறையின் மேலேயும், அது முட்களின் நடுவிலேயும், அது வழியருகே விதைக்கப்பட்ட விதையாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு என் அன்பு தேவஜனமே, இந்த நாட்களிலே, இந்த பரிசுத்தமான உபவாச நாளிலேயும் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விதையானது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அது 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய விதை எப்படி அது பயிராகி கொண்டிருக்கிறது, அது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறதை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் நம்ம விதை எந்த இடத்துல நாம் விதைத்திருக்கிறோம், சரியான இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம விதைத்திருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் யோசித்து செயல்படுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே தருவாராக. God bless you.